இந்த நம்ம மோடி அரசாங்கம் வர்றதுக்கு முன்னால் காங்கிரஸ் இருந்ததில்ல, அப்போ கடைசியாக கிருஷ்ணா தீரத்துன்னு ஒரு மந்திரி இருந்தார். அவர் மகளிர் நல வாரியம். அவர் என்ன பண்ணாருங்க, கடைசி 6 மாதத்தில் ஒரு நாள் சென்னைக்கு வரும்போது சொன்னார் நிருபர்கள்கிட்ட, நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஹவுஸ் ஒய்ஃப், ஹோம் மேக்கர், வேலைக்கு போகாமல் வீடை பார்த்துட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஹஸ்பண்டுங்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணும், சட்டம் எடுத்து கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டெல்லி போயிட்டார். பேப்பரில் போட்டான். நான் அடுத்த நாள் படித்தேன், தூக்கி போட்டேன். என் ஒய்ஃபும் படிச்சிருக்கான். ஒய்ஃபும் படிச்சுட்டு நான் ஷூ போடுற நேரத்தில், எங்கள் பேப்பர் படிச்சிங்க? நான் படித்தேன். இந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஹஸ்பண்ட் சம்பளம் தரணுமாமே. பிரச்சனை ஆரம்பம். யோசித்தேன், நீ சொல்லுமா? சரி என்ன நான் சொன்னேன், அதெல்லாம் சொல்லுவாங்க, சட்டம்லாம் வராது. அவன் வந்ததுன்னா அவன் சொன்னாங்க, கொடுக்காத ஹஸ்பண்டை அரெஸ்ட் பண்ணுவாங்களாமேன்னு. சார், அந்த நியூஸ் நானும் படித்தா அந்த வரியே இல்லை. இவளே சொல்கிறா, அந்த வரியே இல்லை, நான் தான் படித்தேனே. கொடுக்காத ஹஸ்பண்ட் அரெஸ்ட் பண்ணுவாங்களாமேனா. அப்புறம் பார்த்தா இது சரியாக வராது, இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அதான் சிந்தனை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு. சார், நம்ம என்ன 7 அண்டங்கள் எப்படி இருக்கிறது, இன்னும் 20 வருடத்தில் எப்படி உலகம் மாற்ற போயிருக்கிறது, நாகரிகத்தின் மாற்றம் என்ன, பண்பாட்டின் மாற்றம் என்ன, இதெல்லாம் எதுக்கு சார்? குடும்பத்தை ஒழுங்காக நடத்துவோம். நம்ம குடும்பம் ஒழுங்காக இருந்தாலே அதுவே போதும். உலக கவலை அப்புறம். நான் என்ன பண்ணேன், சரி இது எப்படியா சரி வராது, சொல்லுமாண்ணே. இல்லைங்க, சட்டம்னு வந்தால், நான் சொன்னேன் சட்டம்னு வந்தால் குத்தணும். இல்லை அதுக்கு இல்லைங்க, சம்பளம்னு குத்திங்கன்னா பிஎஃப்லாம் பிடிப்பீங்களா அப்படின்னா. எனக்கு என்ன பயம்னா, பட்டிமன்றம் பேசிட்டு லேட்டாக போனால் சாம்பார்லாம் சூடு வச்சு போடுறா, அதுக்கெல்லாம் ஓவர் டைம் எதுவாளோன்னு பயமாக இருந்தது. அப்புறம் சொன்னேன், எல்லாம் உண்டு, லீவுங்க எல்லாம் போனஸே உண்டு. ஆனால் ஒன்று, சம்பளம்னு வாங்கிட்டீங்கன்னா நீ ஸ்டாஃபு இல்லை, இதுவரையும் நீ சமைக்கத்தான் நான் தர்மத்துக்கு சாப்பிட்டுக்கிறேன். சம்பளம் கொடுத்த பிறகு சமையல் நல்லா இல்லைன்னா சஸ்பெண்ட் பண்ணுவேன், என்கொயரி வச்சு டிஸ்மிஸ் பண்ணி புது அப்பாயின்மெண்ட் போட்டுருவேன், பரவாயில்லையான்னு. அதுக்கப்புறம் அதை பற்றி பேச்சே இல்லை. ஒருவேளை அந்த சட்டம் வந்ததுனால அவன் கவலைப்பட மாட்டான்.